குளச்சல் வர்த்தக துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி கடலோர மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடல் வழியாக திருவள்ளுவர் சிலையை முற்றுகையிடுவதற்காக சென்றிருக்கும் மீனவர்களிடம் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் சரக்கு பட்டக மாற்று முனையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் இன்று நாட்டுப்படகு பேரணியோடு துவங்கியுள்ளனர். இந்த பேரணியானது தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் தொடங்கி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வரை செல்கிறது. அங்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்கள் மோடி இருக்கிறார்கள். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சொல்லுங்க பிரிமஸ், என்ன காரணத்துக்காக இந்த துறைமுகம் வரக்கூடாது எதிர்க்கிறீங்க? வர்த்தக துறைமுகம் வந்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். நிலம் கண்டிப்பாக கையகப்படுத்தப்படும். சாலை, ரயில்வே சம்பந்தமாக வீடுகள், கோயில்கள், பள்ளிக்கூடங்கள் முற்றிலுமாக இது அளிக்கப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். மீனவர்கள் யாரும் கண்டிப்பாக இங்கு தொழில் செய்ய முடியாது. இந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜார்ஜ் மோடகா சார், சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு மீனவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க? இது முக்கிய உங்க கோரிக்கையை என்ன வைக்கீங்க அரசுக்கு? அதாவது இணையம் சர்வதேச சரக்குப்பட்டக மாற்று முனைய திட்டத்தால் இந்த மாவட்டமே முழுவதுமாக சுடுகாடாக போய்விடும். இந்த மாவட்டத்தில் இருவரும் தொழில்களாக இருக்கக்கூடிய விவசாய தொழிலும் அதற்கு அடுத்ததாக இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் செய்து கொண்டிருக்கிற மீன்பிடி தொழிலும் அழிந்து போய்விடும் என்கிற அபாயம் இருக்கிறது. அதோடு இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரங்கள், தங்களுடைய இல்லங்கள், ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், இது போன்ற பல்வேறு கட்டுமானங்கள் இங்கிருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் கடந்த ஒரு வருட காலமாக இந்த திட்டத்தை, அழிவுக்கான இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் போராட்டங்கள் நடத்தி வருகிறோம். எங்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கு அரசாங்கங்கள் செவிசாய்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செவிசாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக எங்களுடைய போராட்டத்தினுடைய யுக்தியை மாற்றி, இதுவரைக்கும் நாங்கள் அகிம்சை முறையிலே போராட்டம் நடத்தி வந்தோம். இந்த போராட்டத்தை பொறுத்தமட்டில் முதலாக அரசாங்கத்தினுடைய செவிப்பறைக்கு எங்களுடைய கோரிக்கையை சொல்லுகிற விதத்திலே கடலை முற்றுகையிட்டு இருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில், நாட்டுப்படகுகளில் இன்றைக்கு கடலிலே நம்முடைய தேசத்தினுடைய எல்கையாக இருக்கிற குமரி முனைக்கு சென்று அங்கே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்து இப்போது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தமட்டில் இன்றைக்கு கடலை முற்றுகையிட்டு இருக்கிறோம். இந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற நாட்களில் இந்த நாட்டினுடைய அத்தனை சாலைகளை முற்றுகையிட்டு இந்த மாவட்டத்தை முழுவதுமாக ஸ்தம்பிக்க செய்வோம். எனவே அந்த அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்திற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்றும் நாங்கள் பணிவோடு, அதாவது இணையம் துறைமுகம் அமைவதில், இணையம் வர்த்தக துறைமுகம் சரக்கு பட்டக மாற்று முனையம் அமைந்தால் இங்குள்ள வாழ்வாதாரம், மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதுதான் இவர்கள் முக்கிய கருத்தாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தேங்காய்பட்டினம் துறைமுகத்திலிருந்து நாகராஜன்.